உமர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? அலியே, உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க அமரக்கூடாது, எந்திரிச்சு நீங்க என்ன போய் அவர் கூட நில்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான். சீப்பின் பற்களை போன்று மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் இஸ்லாம் சொல்றது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அனைத்து மக்களையும் ஜாதி மத பேதம் இல்லாம அரவணைத்து வாழ்ந்ததாக இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒற்றை சகாபியா வந்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்களா போர் செஞ்சு? சாத்தியமா இது? அப்போ எந்த ஒரு சகாபி நாடு பிடிக்கிற ஆசையில வரவே இல்லை. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலும் வாளால் பரவியது அல்ல. ஏன்னு சொன்னா இஸ்லாம் வாளாலத்தான் பரவி இருக்கணும்னு இருந்தா எப்பவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாம் முழு உலகம் இஸ்லாம் ஆயிருக்கும். இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இதுதான் அழகிய முறையில அல்லாஹ் கூறக்கூடிய வாசகம்.